ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி. குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025. வக்ர நிவர்த்தி எவ்வளோ நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. பகை என்பது எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது. ஒன்று குரு பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அசுபப்படாது. அது குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம். அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி, குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானா தோல்வி கிடைக்காது. வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார், அவ்வளோதான். சரி, இப்போ குரு ரிஷப ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேன்னா குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துல விழும். அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 9 அப்படின்னு 2 இடத்த சொல்கிறோம். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னியிலையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவை ஏன் எவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அவர் அதிபதியாக வரார். 9வது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம், அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர பாக்கியங்கள், மூதாதையர்களின் சொத்துக்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நினைக்காமலே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது குருவினுடைய இயல்பு. அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம், நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இதில் குரு அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். செலவுகளும் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது. அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மத சம்பந்தமான விஷயங்கள், மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும். அமைச்சர்கள், அதை தவிர கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர், ப்ரொஃபஸர்ஸு, அதை தவிர கோல்ட் ஸ்மித்து, அதை தவிர பார்த்தோன்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா கேஷியர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம். குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தோன்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் குரு அந்த புத்திர காரக ஸ்தானத்தையோ புத்திர காரகனையோ பார்த்தாரேயானால், அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. அவளுக்கு குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 அதையும் சொல்லிட்டோம். குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும். இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும், குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து
அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது, அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும். இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம், விநாயகர், அதை தவிர சந்தன மரம், அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தட்சிணாமூர்த்தி, மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் துண்டு, மஞ்சள் கலர் ஆடைகள், அதை தவிர பார்த்தேனால் கொண்ட கடலை, தங்கம், இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. வியாழக்கிழமையில் மூக்கு கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ, சிவன் கோவில்லையோ, இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா, குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும். எப்படி வரும்னா, தனக்காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் அந்த காலகட்டத்தில் வராது. அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது தவிர புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே மிகுந்த காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம். யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். இதை தவிர ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். என்ன சார் இது, ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது குருவுக்கு அவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்காது அப்படின்னாலும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். உங்களுடைய ராசியிலேயே 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அடைந்து அவர்கள் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும். எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தீர்க்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதன் மூலியமாக திருமண பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யுவதிகள் எல்லாருக்கும் திருமணம் தட்டிகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையும். 7ஆம் இடத்தில் அதுவும் கேது 26 நாள் அன்றைக்கி கேது பயிற்சியாகி அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். நிச்சயமாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அதுவும் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது தவிர பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் பார்க்கக்கூடியதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அது ஈஸியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கேட்கவே வேண்டாம், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோன்னா இந்த மீனராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், கடல் வாணிபங்கள் செய்யக்கூடியவர்கள், அது தவிர கடல்சார் பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்கள், அது தவிர தங்கம் இறக்குமதி ஏற்றுமதி, அது தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அது தவிர குருமார்கள், கல்வி நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க, அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள், உயர்ந்த வேத கோஷம் செய்யக்கூடிய புருஷர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம், திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தமாக திடீர் நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று போனதற்காக எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 7.5 சனி போய்கொண்டிருக்கிறதுனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் 75லிருந்து 80 விழுக்காடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இந்த வக்கர நிவர்த்தியின் மூலியமாக, குருவின் மூலியமாக வரும் அப்படின்றதையும், நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஓமாம்புலியூர் அப்படின்ற கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஓமாம்புலியூரில் போய் அங்கே இருக்கிற குரு பகவானை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் தீரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.